Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நான் காலையில இருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே எங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து grocery சுத்தமா முடிஞ்சிருச்சு. சரி போயிட்டு வாங்கிட்டு வந்துறலாம் அப்படினு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். சொல்லு என்ன வேணும்? சரி வா போலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற க்ராசரிக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஊர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. மற்றபடி வேறு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நமக்கு தேவையானதெல்லாம். ஸோ முக்கியமாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். தசீம் குட்டியை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பார்க்குறதெல்லாம் வாங்கி கேட்டுட்டு இருப்பார். எடுத்து வை. போலாமா? ஜூஸ் வீட்டுக்கு போய் தான் குடிக்கிறோம். வீட்டுக்கு வந்ததும் காலையிலேயே வந்து குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை வச்சுட்டு ஒரு சிக்கன் கறி வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தசீம் குட்டிக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணணும். அவருக்கு பாஸ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸ்பைரி ஆக போகுது. நம்ம வந்து ஊருக்கு போகிற ஐடியாவில் இருக்கோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் பாஸ்போர்ட் போயிட்டு ரினியூ பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் கறி அதெல்லாம் வந்து ஹெவியாக வைப்பேனான்னு கேட்டிங்கன்னா வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லைட்டாக சட்னி சாம்பார் அதோடு தான் முடிச்சுக்குவேன். இன்றைக்கி சிக்கன் கறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏர்லியாக வீட்டுக்கு வந்துட்டோன்னா சரி வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கறி வச்சுட்டு போகிறேன். என்னோடய எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சரியாகலை. நான் இப்போதைக்கு இந்த இண்டக்ஷன் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வயரிங் தான் பிரச்சனை. ஏற்கனவே வயரிங் பண்ணவங்க வந்து ஒழுங்காக வயரிங் பண்ணலை. அதை வந்து நம்ம திரும்பி புதுசாக பண்ணுற மாதிரி இருக்குது. அது பெரிய வேலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால யோசிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் கொஞ்சம் வேலை தான் அது. புதுசாக ஃபஸ்ட்லேருந்து இடிச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்ன ஐடியா கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணலான்னு இருக்கோம். இப்போ சிக்கன் கறி வந்து செஞ்சிடலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டைலில் தான் நான் வந்து செய்கிறேன். இது வந்து ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து கடலெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் வந்து சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கல. இது கூடவே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது வந்து குயிக்காக வதங்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்க்குறப்ப வீடியோ வந்து நான் ஆன் பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டே சேர்த்துட்டேன். ஆனால் வீடியோ ஆஃபில் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதனால் கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளோட கலர் எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம்.
சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட பொட்டேட்டோ வந்து ஒரு 2 பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பொட்டேட்டோ 2 சேர்த்துருக்கோம்ல, இப்போ நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை நம்ம முன்னாடியே வந்து சேர்த்துருக்கலாம், எண்ணெயிலே சேர்த்து வதக்கிருக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். யூஸ்வலாக நம்மலாம் வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்க மாட்டோம். என் ஃப்ரெண்டு சொன்ன மெத்தடில் வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போடுறாங்க. இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோசை இட்லிக்கெலாம் வந்து இந்த மாதிரி சிக்கன் கறி செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்குறோம்ல, திரும்ப லாஸ்ட்டாக வந்து கறியை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். மசாலா வந்து இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கூடவே வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறையா தண்ணியை வந்து சேர்த்துறாதீங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிறப்பவே வந்து உப்பு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி குக் ஆகட்டும், சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல் சிக்கன் வந்து நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துருச்சு. கறியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறக்கிறப்பவே நல்லா மணமாக சூப்பராக இருந்தது. இதில் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குறப்ப நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காய் பாலும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கறி ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்க சுத்தமாக நான் மறந்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கறி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து வழக்கமாக வைக்கிற மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த சிக்கன் கறி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்ப வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் தான் வந்து தோசை சுடுறேன். எப்போவுமே நான்ஸ்டிக்கில் வந்து தோசை சுட மாட்டேன். ஏன்னா வந்து நார்மல் தோசைக்கல்லில் சுடுற மாதிரி டேஸ்ட் வந்து நான்ஸ்டிக்கில் வராது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் செம்ம மழையாக இருக்குது. என்னோடய ஸ்டவ் வந்து வெளியில் தான் இருக்குது, சரியான காற்றாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்டவ் வந்து கொஞ்சம் கூட எரியவே மாட்டேங்குது, கல்லும் சூடு வரல. ஸோ அதனால் வந்து அவசரமாக வேலை அப்படிங்கிறதுனால நம்ம இதிலே சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்ஸ்டிக்கில் வந்து தோசை சுட்டுட்ருக்கிறேன். ஸோ தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பர் கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வெளியில் வந்து வெதர் வந்து இப்படி தாங்க இருக்குது. இப்போ கொஞ்சம் காற்று குறைஞ்சிருச்சு, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை டைமில் வந்து நல்லா ஒரு சூடாக தோசையும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து தோசை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. நம்மளும் வந்து இப்போ தோசையை சுட்டு சாப்பிட்டு போகிறோம். நல்லா சுட சுட சிக்கன் கறி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
காலையிலே வந்து தோசையும் சிக்கன் கறியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா ஃபில்லிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். பாஸ்போர்ட் எடுக்க தான் போகணும். பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லஞ்சுக்கு வர முடியுமா என்ன அப்படிங்கிறதும் வந்து தெரியாது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே ஆகுது. நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக வந்து 12 o'clock தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து 11:30கிட்டே இங்கே வந்துட்டோம். அப்படி ஆயிடுச்சு. நீங்க வேற பேஸ் அப்படி ஆயிடுச்சுமா. நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே ஃபேஸ் அப்படியே மாற்றிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. அதாவது கேமரா முன்னாடி நம்ம நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. புத்ராஜயா தான் வந்திருக்கோம். வழக்கமாகவே வந்து இங்கே தான் வருவோம் பாஸ்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து இதுதான் பக்கமாக இருக்கும். காலையில் வந்து நல்லா மழையாக இருந்துகிட்டு. இப்போ பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. வெயில் அடித்தாலும் செம்மையாக இங்கே வெயில் அடிக்குதுங்க. இந்த மழை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் வந்து தாங்க முடியல, அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்குது. ஊர்லலாம் வெயில் வந்து குறைஞ்சிருச்சா என்னன்னு சொல்லுங்கள். இடையில வந்து அம்மா வந்து மழைலாம் பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வெயில் அந்தளவுக்கு தெரியல அப்படின்னாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் நல்லா வெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. தஸ்தீன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸும் அவருக்கு வச்சுருக்கிறேன். அவரை வந்து எந்த ட்ரெஸ் போட்டு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. இப்போ இங்கே தான் வந்து பாஸ்போர்ட் எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டேயில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளே வந்து கூப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஓகே. 110 இருக்கு. பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறதுக்கு வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது 2:30க்கு நம்மளை வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு சரியாக வராது. அதனால இங்கேயே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து டீ வந்து குடிச்சிட்ருக்குறோம். நான் வந்து டீ, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் வந்து குடிச்சிட்ருக்குறாங்க. இன்னும் டைம் இருக்குது, சரி போய் நம்ம வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்ராஜயா பள்ளிவாசலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆகுது. 1:20க்கு தான் வந்து லொஹருக்கு வந்து பாங் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம தொழுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போல் இங்கேயே வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னா அவசரமாக போய் எதுவும் பண்ண போகிறதில்ல. 2:30 மணிக்கு தான் வந்து நம்மளை வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பள்ளிவாசலில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ஓதிக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். பள்ளிவாசல் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பள்ளிவாசல் நான் நிறைய தடவை இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் வந்து எப்போ பார்த்தாலுமே பார்க்குறதுக்கு எனக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசல் வெளியில் வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு, ரொம்பவே அழகாக இருக்கும். மலேசியா விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மலேசியாவில் வந்து இந்த புத்ராஜயா பள்ளிவாசல் வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய இடம். இப்போ நம்ம வந்து இமிக்ரேஷன் வந்தாச்சு. ஸோ பாஸ்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அவங்களும் வந்து வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் தஸ்தீன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பாஸ்போர்ட் கட் பண்ணிட்டாங்களா? அது வந்து பழைய பாஸ்போர்ட், அதான் கட் பண்ணிட்டாங்க. புது பாஸ்போர்ட் காமி. வாவ், நைஸ். ஸோ பாஸ்போர்ட்டும்
வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. புது பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட் ரெண்டுமே இருக்குது. இந்த கட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பழைய பாஸ்போர்ட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.